Okay, hello guys. Good evening. Welcome to this my right. Okay. So first of all, settle down all okay. Session பேசலாமா? யாருக்கு எது விஷயம் இருக்கா? சூப்பர் ஓகே தானே? சரி ரைட் ஓகேடா. ரைட் நேற்று கேம் பார்த்தோம். ஸோ கேமோட லாஸ்ட் எண்டுக்கு நேற்று வந்தோம். பட் டைம் எடுக்கிறதுனால க்ளோஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு த்ரீ கான்செப்ட் அந்த கேமில் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கேம் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும். என்ன அப்படிங்கிறத அந்த எரரை நம்ம அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்படியே பாருங்க. அண்ட் தென் யாராவது ட்ரை அவுட் பண்ணீங்களா கேமை? லைக் ஏதாவது சும்மா ஸ்டார்ட்டாவது பண்ணேன், இல்லைன்னா ஒரு கிளான்ஸ் நீங்கள் உங்கள் செஷனுக்கு அடுத்து நான் சும்மா பார்த்தேன் அப்படிங்கிறத அவருக்கு யாராவது இருக்கீங்களா? ஓகே சூப்பர், இஸ் கேம் ரைட். சூப்பர் சூப்பர். சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்காதவங்கலாம் ஒன்றும் பெருசான தப்பு இல்லை. பட் அட்லீஸ்ட் வீக்கெண்டில் ஏதாவது ஒரு டைம் எடுத்து பார்த்துருங்க. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு லேர்ன் அப் பண்ணி போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரியாக்ட்லேயோ இல்லை பேக்எண்ட்லேயோ வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஃபீல் போகும். ஓகேவா? சரி, இப்போ சாரி. ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கேன் வி ப்ளே ஸ்டோன் பேப்பர்ஸ்? ஓகே கொடுத்தோன்னே ஸ்டோன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா டை கேம். ஸோ ஓகே கொடுத்தோடனே திரும்ப கேம் ரீஸ்டார்ட் ஆகணும் கரெக்டாக. நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. அண்ட் தென் இங்கே கேன்சல் கொடுத்தாலும் ஒரு மெசேஜ் வரும், அதுவும் வரல. ஸோ இப்போ ரெண்டு மிஸ்டேக் இதோட ஆயிட்டு. இதில் கேன்சல் கொடுத்தா அழகாக ஒரு மெசேஜ் வருது. ஓகே, அண்ட் தென் வேற ஏதாவது நான் டைப் பண்ணேன் அப்படின்னாலும் மெசேஜ் வரணும், நீங்கள் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜ். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 3-4 மெசேஜ் வர வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கோடில் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ரைட், நேற்று பண்ண கோடு இங்கே இருக்கு. மொத்தம் எத்தனை இஃப் வச்சிருக்கோம்? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் மெசேஜ், அதாவது நம்ம பேப்பரா ஸ்டோனா விளையாடலாமான்னு கேட்டோன்னே எஸ்ன்னு சொல்லுவேன் கரெக்டாக. வந்து தான் ஃபர்ஸ்ட் இஃப். இது எங்கே முடியுது அப்படின்னா இங்கே முடியுது. ஸோ எது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோடனே இதுதான். ட்ரூவாக இருந்தால் ஓகேக்குள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் கேன்சல் போகணும். ஸோ அப்போ கேன்சலில் என்ன வரணும்? நீ கேன்சல் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? நான் கேமை இன்னொரு டைம் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல எல்ஸ்ன்னு போட்டுட்டு அலர்ட் என்ன போட போகிறாங்க அப்படின்னா ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் வி கேன் ப்ளே பாய் அப்படின்னு போட்டு முடிச்சிடும். ஸோ நீ வந்துட்டு வேணாம் எனக்கு கேம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அது நெக்ஸ்ட் டைம்ல வந்து ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்துட்டு நீ கேன்சல் ஃபர்ஸ்டே கொடுத்தோடனே அந்த இஃப் எல்ஸோட எல்ஸ் இஃபோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சாரி எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே விழுது என்ன? ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் யூ கேன் ப்ளே பாய் அப்படின்னு. அப்போ ஓகே கொடுத்தோன்னா போயிடும். நீ திரும்ப வரணும்னு நினச்சோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்து உள்ள நம்மளுக்கு என்டர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எரரை கிளியர் மேட்ச். அடுத்த இஃப் வந்து யார் இருக்கா அப்படின்னா இவங்க இருக்காங்க, பிளே சாய்ஸ். ஸோ அவங்க நீ டைப் பண்ணது போனதுக்கு அப்புறம் லைக் இங்க வந்துட்டு நீ டைப் பண்ண போகல, ஓகே கொடுத்து இங்க நீ தப்பா விச் மீன்ஸ் கரெக்டா டைப் பண்ணலாம், அரல்ஸ் வேணான்னு நீங்க கேன்சல் கொடுத்தேன்னா ஓகே ஒரு மைண்ட் கெட்ஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற மெசேஜை நம்ம இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் இஃப் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்காப்ல விச் இஸ் ஸ்டோனா பேப்பரா சிசரான்னு நீ கரெக்டா டைப் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல நீ தப்பா டைப் பண்ண அப்படின்னா அப்போ ஒரு மெசேஜ் வரணும் விச் இஸ், அதாவது ஓகே நீ கொடுத்தாலும் மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ் அப்படின்னா select only stone paper or scissor. ஓகேவா? சொல்லிட்டு இங்க நீ என்ன சொல்ற அப்படின்னா now refresh the page and start again. ஏன்னா நம்ம இங்க ரிஃப்ரெஷ்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவும் ஜென்ரேட் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ரீரோல் வைக்க போனோம். ஸோ இப்போ இங்க பாரு, நான் வேற எதாவது டைப் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்தோன்னே என்ன செலக்ட் ஒன்லி ஸ்டோன் பேப்பர் சிசர் நான் ரெஃப்ரெஷ் பேஜ், ரிஃப்ரெஷ் த பேஜ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். பட் இது எப்படி பண்ணலாங்கிறத நான் இன்னொரு மெத்தடில் சொல்ல போகிறேன். விச் மீன்ஸ் இங்கே நான் ஸ்டோன்னு விளாண்டு முடிச்சிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன், டை கேம்னு வந்து இந்த இடத்துல நான் ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? விச் மீன்ஸ் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீ விளாட வாரியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும். அதுலேயுமே ஓகே வேணாம் அப்படிங்கிற மென்ஷன் வரணும். ஓகேன்னு சொன்னா கேமுக்குள்ள திரும்ப போகணும், வேணான்னு சொன்னா ஓகே பாய் டாட்டா அப்படின்ட்டு வரணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு மெசேஜை நமக்கு கொடுக்க போறோம். ஒரே நிமிஷம்.
ஓகே, சாரி கை, சாரி சாரி. சரி, இப்போ டை கேம்னு வந்துட்டு ரைட். இப்போ ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் வரணும். என்ன மெசேஜ்? திரும்ப நீங்க விளையாடுறீங்களா, இல்ல விளையாட இல்ல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு 2 மெசேஜ் வரும். இதுல வந்துட்டு நீங்க திரும்ப விளையாடுறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஃப்ரெஷ் வந்து வரணும். நான் பட்டன்லாம் அமுக்க கூடாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்ளை வரும். ஸோ அதுக்கு தான் ஒரு மெத்தட் நம்ம எழுத போறோம். விச் இஸ் எங்க எழுத போறோம் அப்படின்னா, இந்த இஃப்குள்ள, அதாவது இங்க தானே அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது, நீ இங்க தான் ரிசல்ட்டை கொடுக்குற கரெக்டா. இந்த ரிசல்ட் கீழே லெட் ப்ளே அகைன்னு ஒன்று ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதில் யாரை அசைன் பண்ணுற அப்படின்னா கன்ஃபார்ம். ஸோ அதே ஒரு எப்படின்னா ஒரு ஓகே மெசேஜ் ஒன்று, ஆர் யூ வாண்ட் டு ப்ளே அகெயின். சரியா? நீங்க கொஸ்டின் கேட்குற எங்க கேட்டிருக்க? பிளே அகைன்ல கேட்டிருக்க. அப்போ நீ பிளே அகைன் தான் சொல்லணும். பிளே அகைனா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா லொகேஷன் டாட் ரீலோட். ஆக்சுவலா இதுவுமே ஒரு பில்டின் ஜாவா ஸ்கிரிப்ட். பில்டின் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் ரெடியா இருக்கிறத நம்ம இங்க வந்து கூப்பிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் லொகேஷன் டாட் ரீலோடுங்கிறது நீ போயிட்டு நீ இது வந்து ஒரு பட்டனோட வேலை மாதிரி. இதை நீ கூப்பிட்டுட்ட அப்படின்னா உன்னோட பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆயிடும். எப்போ இந்த கன்ஃபர்ம் மெசேஜ் வந்துச்சுன்னா, எப்போ வந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரணும். ஓகே விச் இஸ் ட்ரூவா இருந்துச்சு, நீ ஓகே கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ஆகணும். ஓகே கொடுக்கல, நான் கேன்சல் அனுப்பிட்டேன் அப்படின்னா அலர்ட் ஓகே பாய் இல்ல டாடா பாய். ஏவா சரி, இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், கீபோர்ட்லேயே கை வைக்கல, கிளிக் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுறதுக்காண்டி கீபோர்டில் கை வைக்கேன். ஸோ பேப்பர் ஓகே கொடுத்துட்டேன். யூ பேப்பர் கம்ப்யூட்டர் சாய்ஸ் ஸ்டோன் யூ விக்ட்ரி. இப்போ ஓகே கொடுத்தோன்னே அந்த கன்ஃபர்ம் மெசேஜ் ஆர் யூ வாண்ட் டு ப்ளே அகைன் எஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீ கேன்சல் பண்ணாலும் இங்கே பண்ணிட்டு போகலாம். ஆர் எல்ஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்துட்டு நான் கேன்சல் பண்ணேன்னா ஓகே டாடா பாய் முடிச்சிட்டு. ஸோ ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன் விச் இஸ் இந்த கேம் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயிட்டு. ஸோ புரிஞ்சுதா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரீலோட் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஒரு புது மெத்தட். இதுக்கு தனியாக ஸ்லைடு வச்சு நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வந்து வராது ஸ்லைடுகளை. பட் நான் இன்னைக்கு மேத் டாட் ரவுண்டு, மேத் டாட் ரேண்டம் இதெல்லாம் சொல்லும் போது அது கண்டிப்பாக ஸ்லைடாக வேணும். நீங்கள் வேணும்னா ப்ரிஃபர் பண்ணு, வேணும்னா அங்கே ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே இந்த லொகேஷன் டாட் லீடர்ங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான், ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆல்ரெடி உண்டு. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டேட்டையும் வந்துட்டு நம்ம டெய்லி 1 by 1 நியூ டேட்டா கன்சிடர் பண்றதுக்கும் இவங்ககிட்ட இருந்து நீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் கூகுள்லயோ இல்லை யார்ட்டையோ கேட்டாலே உண்டு. ஓகேவா? இதுக்கெல்லாம் நீ செஷன் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, இப்போ இது புரிஞ்சுதா? யாருக்கும் நான் திரும்ப நடத்தணுமா? எல்ஸ் வந்து எங்கெங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியுதா? நான் கோட ஒன்ஸ் மோர் டிஸ்பிளே பண்றேன். ஓகே ஃபசிலா ஓகே, அதர் தன் தட் இசக்கியமல் ஓகே, பாத்திமா ஓகே, தர்ஷனா ஓகே. சரிடா, சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடை நீங்களா இப்படி 1 by 1 லைனா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க உங்க மனசுல வச்சதை. ஓகேவா? மேபி முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பார்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேலை டவுட் வருது, கொஸ்டின் வருது அப்படின்னா இதுல டைரக்டா கேளுங்க. ஓகேவா? இன்கேஸ் முடியல அப்படின்னா உங்க முடிஞ்ச அளவுக்கு கோடை பண்ணிட்டு அண்ட் குரூப்ல வந்துட்டு அங்க வந்து கேளுங்க, இந்த கேமோட சோர்ஸ் கோட் வேணும் அப்படிங்கிறீங்க. நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு பார்த்து லேர்ன் அப் பண்ணி பண்ணுங்க. பட் ஒன் டைம் ஆகுது உங்கள் லேப்பில் விஷுவல் எடுத்து இதே மாதிரி ஃபைலை கிரியேட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? பட் நீங்கள் பண்ணாமல் போகும்போது தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பண்ணாமல் போகும்போது உங்களுக்கு கொஸ்டின் மார்க் எங்கெங்கே வரும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? நீங்கள் பண்ணாதான் எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் நம்ம வந்து விடுறோம், எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிற ஃபீல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை திருத்த முடியும். சரி, அதனால தான் சொல்கிறேன். சரி ரைட், கோட் புரிய நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிபிடி ஸ்லைட்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எது டவுட்ஸ்னா கேட்டுருங்க. ஓகேவா? சரி, ஸோ டுடேஸ் கான்செப்ட், டுடேஸ் அஜந்தா இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ்.
ஈவெண்ட்ஸ் அப்படின்னா உங்க மனசுல வர்றது லைக் நம்ம காலேஜஸ்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். சரியா? அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கிறது தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அப்படி என்னப்பா ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஓகே, நம்ம டே டு டே லைஃப்ல ஹியூமன் பீங்ஸா பார்க்கும்போது என்ன லைக் எப்படி சொல்லலாம், ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், ஃபுட் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் சின்ன சின்ன நடக்கிறதுலாம் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் எனி கோர்சஸ் பார்ட்டிசிபேஷன், எனி ப்ரெசன்டேஷன்ஸ் இதெல்லாம் நடக்க அப்படின்னா அது ஈவெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல முடிவு பண்ற அந்த வார்த்தைக்கு உள்ள மீனிங். சரியா? பட் அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த கேம் பண்ணோம், ஒரு அலர்ட் மெசேஜில் அலர்ட்ல வந்துட்டு என்னெல்லாம் இருந்துச்சு, ஒரு ஓகே கேன்சல்ங்கிறது வருது, சாரி கன்ஃபார்ம்ல வருது, ப்ராம்ப்ட்லேயோ வரும் ப்ளஸ் அலர்ட்ல வராது. சரியா? ஓகே கேன்சல்ங்கிறது 2 பட்டன் வருது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க ஜஸ்ட் இஃப் எல்ஸ் தான் எழுதுறீங்க, அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா போய் ஓகேல போய் இஃப் விழுந்துக்குது, எல்ஸ்ல போய் கேன்சல் ஒன்று இருக்கு. இது யாராவது யோசிச்சிங்களா நேத்தோ இல்லை இன்னைக்கோ பார்க்கும்போது? எனி ஒன்? இல்லை யோசிக்கலாம், பரவாயில்ல, டவுன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போட்டு ரொம்பலாம் சீரியஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களை நீங்கள் ஏதோ இப்படி திங்க் பண்ணால் தான் நல்லா இருக்கும் உங்களோட கோடிங் ஸ்பேஸ். ஓகே இல்லையா? சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபீல்டில் பட்டன் அமுக்குனா ஒரு வேலை நடக்குது பத்தியா? சரிதானே? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, லைக் இனி கல்யாணம் அப்படின்னா, கல்யாணம்னு சொன்னோன்னே கல்யாணம் நடத்துறது கரெக்டா, அதுக்குன்னு ஒரு டேட் வைப்பாங்க, அந்த டேட்ல என்னென்ன நடக்கணுங்கிறத எழுதுவாங்க, அதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்பாங்க, இப்படியே ஒரு சில பெர்ஃபார்மன்ஷன் அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை கடைபிடிச்சி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த டேட்ல கல்யாணங்கிறது நடக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஒரு பட்டன் கிளிக் ஆனா எந்த பேஜுக்கு போகணும், ஒரு பட்டன் கிளிக் ஆனா என்ன டிசைன் வரணும், என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறது சொல்றதும் ஒரு ஈவெண்ட் தான். சரியா? ஒருத்தன்ட்ட போய் நீ ஒரு வேலை சொல்லி அதை அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறான், அவன் செஞ்சது ஒரு ஈவெண்ட் டாஸ்க் தான். சரியா? அந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. சேம், நான் எக்ஸாம்பிளுக்கு பட்டன் சொல்லிட்டேன், ஸோ அது ரிலேட்டடாக நடக்க போகுது. சரி, என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ JavaScript event in the state of an object is known as event. In HTML, there are various events which represent that some activity is performed by the user or by the browser. When JavaScript code is included in HTML, JS, React, over these events and allow the execution. This process of reacting over the events is called event handling. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்லே நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். சரியா? பட் ஹெச்டிஎம்எல் வந்துட்டு ஒரு லிமிட்டாக தான் லேண்ட் பண்ணணும். நீ அதே உட்காந்து ஒரு மாதம் லேண்ட் பண்ணலாம், பட் அதை லேண்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. பிகாஸ் இந்த ட்ரெண்டான வேர்ல்டுக்கு இவ்வளோ நம்ம போட்டு உட்காந்து படிக்கிறது வேஸ்ட்டு தான். பிகாஸ் நிறைய இது ஏஐ மூலிமா நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, நீ இப்போ போட்டுட்டு அதில் எதாவது பண்ணிட்டு நான் படித்து நானே ஓனாக இருந்தேன்னா வேஸ்ட்டு தான். சரியா? அப்போ இங்கே என்னதான் நடக்கு ஹெச்டிஎம்எல்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஈவெண்ட்ஸ் வந்து டாஸ்க்ல இருக்கும் HTML பொறுத்த, பட் அதோட யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு. சரியா? எதனால அப்படின்னா அந்த ப்ரௌசரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான். சரியா? அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த HTML கோடை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் ரியாக்ட்ல நடக்கும், ரியாக்ட் ஜேஎஸோட கான்செப்ட். சரியா? ரியாக்டை பொறுத்தமணி என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்குள்ள நீ HTML கோடை எழுதுவ. நம்ம விஷுவல்ல இப்போ தனித்தனியா ஒரு ஃபைல் HTML index.html index.js ஃபைலை தனித்தனியா போட்டு எழுதுவோம். பட் அங்கே அப்படி இல்லை, ஒரே ஃபைலாக HTML எழுத முடியும். அதுதான் ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ தான் இங்கே ஈவெண்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் உதவுதலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுதில்ல யாரால? ஒரு ஜாவா ஸ்கிரிப்டும் HTML-ம் இணைந்ததால். ஓகேவா? சரி. Thus, JS handles the HTML events via event handlers. For example, when you user clicks over the browser, add JS code which will execute the task to be performed on the event. ஸோ ஒரு யூசர், அதாவது நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு வெப்சைட், ஏதோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்றா அப்படின்னா அந்த பட்டன் எங்க போகணும், அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணும், கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வேலை நடக்கக்கூடாது. யூசரா இருக்கிற நம்ம எப்போ அந்த பட்டனை கிளிக் பண்றோமோ அப்போதான் அந்த வேலை நடக்கணும். ஸோ இதுக்கு ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறது யாருன்னா HTML-ம் ஜாவா ஸ்கிரிப்டும் கம்பைண்டா ஒர்க் நடக்கிற டாஸ்க் பர்ஃபார்ம் தான். சரியா? And then next, JavaScript event or actions or occurrence that happens in the browser. They can be triggered by
வேரியஸ் யூசர் இன்ட்ராக்ஷன் ஆர் பை த ப்ரௌசர். ஸோ பட்டனை வச்சுட்டு நீ கிளிக் தான் பட்டன் மட்டும்தான் ஈவெண்ட் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு மவுஸை நீ இப்படி கொண்டு போயிட்டு மேலே வச்சு ஹவர்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் தெரியுமா சிஎஸ்எஸ்ல? ஞாபகம் இருக்கா ஹவர் கான்செப்ட்? யா சூப்பர். இசைக்கிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபாத்திமா தர்ஷனா சூப்பர்டா சூப்பர். சரி சில ஞாபகம் இருக்கா ரோய் சூப்பர். சரி அந்த ஹவர் கான்செப்ட் எப்படி? நம்ம இப்படி ஒரு ஆரோ இருக்கும். இப்போ இன்ஃபோஸ்மைட்டுங்கிறது ஒரு வேர்டு. நான் அந்த ஆரோ போய் மேலே வச்சா நம்ம என்ன ஹவரில் ஒர்க்கு கொடுத்துருக்கோமோ அது மீன் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துருக்கோமோ அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ரெட்டுன்னு மாற்றணும் அப்படின்னா நான் மேலே வச்சோன்னே ரெட்டாக மாறிடும், வெளியே வந்துட்டுனா ரெட்டு போயிடும். ஸோ இது ஒரு ஹவர் டெக்னாலஜி. ஸோ அதையுமே நம்ம சிஎஸ்எஸ்ல ஹவர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடுவோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட்ல அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ஆல்சோ எ ஈவெண்ட் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் விச் இஸ் ஹேண்டில்டு பை HTML. சரியா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. தே கேன் பி ட்ரிகர்டு. ஒரு விஷயத்த ட்ரிகர் ஆகுது, புரியுதா? ஈவெண்ட்னாலே என்ன? நீ சும்மா இருக்கும் போது ஏதாவது ஈவெண்ட் பண்றேன்னு சொல்லுவியா? இல்ல, நம்ம சும்மா தான் இருக்கும். பட் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு ஃபங்க்ஷன் மோடுக்கு நீ மாறுற அப்படின்னா நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுவோம், நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டோம், அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது இல்ல? அப்போ அதெல்லாம் யாரால? ஒரு யாரோ ட்ரிகர் பண்றதுனால ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது நம்மளுக்கும் அதுக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன வேலை கூட ட்ரிகர் ஆகி அது ஒரு யூசர் இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுது. சரியா? ஸோ காமன் ஈவெண்ட்ஸ் இன்க்ளூட் மவுஸ் கிளிக்ஸ், இந்த இருக்கு பாரு, மவுஸ் கிளிக், கீபோர்ட் ப்ரெஸஸ், பேஜ் லோட்ஸ் அண்ட் ஃபார்ம் சப்மிஷன். Event handler or JavaScript function that responds to these events, allowing developers to create interactive web application. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானோ ஏதோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு உனக்கு நெட்டு நல்லா கிடைக்கும், ப்ராட்பேண்ட் போட்டிருப்ப. பட் ஒரு மூவி ப்ளே பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 செகண்ட்ஸ்க்கு அது ஒரு லோடிங் வரும் தெரியுமா? அந்த லோடிங் வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு யாரால அப்படின்னா இந்த ஈவெண்ட்னால தான். அதையும் ஒரு ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, லோடிங் ஈவெண்ட். அது லோட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு பட்டன் கிளிக் பண்ணோடனே ஒரு ஒரு சின்ன ஒரு யூஐ டிசைன் வரும், அதுவும் என்ன நடக்கும்? ஒரு ஈவெண்ட் தான். அது சின்ன சின்ன மைன்யூட்டா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே எங்க இருந்து வரும்? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நீட்டா ஈவெண்ட் வந்து கால் ஆகி வரும். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா HTML டேக்ல எலமெண்ட் ஈவெண்ட் என்னங்கிற சொல்லி அதோட டைப் என்னங்கிறது நீட்டாக சொல்லணும். சரியா? அதுதான் HTML டேகாக இங்கே சொல்லியிருக்காங்க. பட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20% தான் நீ ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? முக்கால்வாசி நீ ரியாக்ட்ல தான் யூஸ் பண்ணுங்க, விச் இஸ் கம்பைன் வித் HTML அண்ட் CSS. சரியா? ஸோ அது எப்படிங்கிறத நீ ரியாக்ட் படிக்கும் போது உனக்கே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு மேலோட்டமா ஓகே பட்டன் கிளிக் ஆகிறதுக்கு இது நடக்க அப்படின்னு தான் உனக்கு தெரியும். இப்போ நீ உள்ள போக போக உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. HTML ஈவெண்ட் அண்ட் தேர் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கு மவுஸுக்கு மட்டும் பார்த்தா அப்படின்னா கிளிக்கு. சரியா? ஈவெண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. கிளிக்கு, மவுஸ் ஓவர், மவுஸ் ஓவர்னா என்ன? மவுஸை தூக்கிட்டு இப்படி மேலே வைக்கல, அது ஓவர். திரும்ப அந்த வெளியே வர அப்படின்னா மவுஸ் அவுட். சரியா? அண்ட் தென் மவுஸ் டவுன், மவுஸ் அப், மவுஸ் மூவ். மூவ் ஆகிறதுக்குலாம் ஒரு இப்போ மவுஸை சும்மா இப்போ நிற்கிது கரெக்டா? இப்போ நான் மூவ் பண்ணேன்னா ஒரு மூவ் ஆகுது இல்லை? ஸோ அதுக்கு ஒரு ஈவெண்ட் வைக்கலாம். மவுஸ் அப் ஆச்சுன்னா ஒரு ஈவெண்ட், டவுன் ஆச்சுன்னா ஒரு ஈவெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட் நம்ம மேக்ஸிமம் சொல்றது இந்த கிளிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அது கோட் வேர்டாக என்ன நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் கிளிக். இதுக்கு ஆன் மவுஸ் ஓவர், அப்புறம் ஆன் மவுஸ் அவுட், ஆன் மவுஸ் டவுன், ஆன் மவுஸ் அப், ஆன் மவுஸ் மூவ். ஓகேவா? ஸோ என்ன நடக்கும்? when mouse clicks on an element, ஒரு கிளிக் ஆகிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் என்ன எழுதுமோ நீ அதை எழுதணும். when a cursor moves comes over the element, நீ அந்த ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே மவுஸ் வைப்ப இல்லை, ஹவர் ஆகுதுல்ல? ஸோ அது ஓவர் பண்ணுறது. வெளியே வந்துட்டு அப்படின்னா மவுஸ் அவுட் பண்ணுறது. மவுஸ் லீவ்ஸ் an element and then button is pressed over the element. ஸோ பட்டனை வந்துட்டு லைக் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்துட்டு அப்படி ரிலீஸ் பண்ணோம்ல, அது ஒரு கான்செப்ட்ல வருது. சரியா? நெக்ஸ்ட் ரிலீஸ் ஓவர் த எலமெண்ட். ஸோ இந்த மவுஸ் டவுனும் மவுஸ் அப் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நீ ஃபியூச்சரில் அதை யூஸே பண்ண மாட்டேன், நெருங்கி சொல்கிறேன், அது வரவே வராது. ஓகேவா? அண்ட் தென் ஆன் மவுஸ் மூவ்னா அந்த மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். நீங்கள் முன்னாடி இந்த இது பார்த்துருக்கீங்களா? லைக் என்ன விண்டோஸ்லேயே வந்துட்டு எக்ஸ்பின்லாம் உண்டு இல்லை? முன்னாடி உள்ள அந்த காலத்து நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும் போது கேம் விளாடுற கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விண்டோஸ் போட்டிருப்பேன். இந்த ஏரோ மார்க் வந்துட்டு ஒரு குதிரை ஓடுற மாதிரிலாம் இருக்கும். யாராவது ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சின்ன கிராஃபிக்ஸ்? யாருக்கா தான் ஞாபகம் இருக்கா?
ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் சூப்பர். இந்த ஆரோவே பார்த்த அப்படின்னா ஒரு குதிரை ஓடுற மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அந்த லோட் ஆகிற மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னன்னாலும் வச்சுக்கலாம், நிறைய பாயிண்டரை வந்து மாத்திக்கலாம். பட் இந்த இது ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு அப்பவுமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஈவென்ட் லிசனர் வச்சு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ மாத்துற அப்படின்னா அதால தான் நடக்கும். சரியா? சரி, ஓகே. அண்ட் தென் கீபோர்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஈவெண்ட் ஹேண்டிலர் தான். யார் அப்படின்னா ஆன் கீ டவுன் ஆன் கீ அப் இந்த யூசர் ப்ரெஸ் அண்ட் தென் ரிலீஸ். ஆமா, நீ ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவேன், அப்புறம் கிளிக்ல இருந்து கையை எடுப்பேன், இவ்வளவுதான் வேலை. பட்டனை பொறுத்த அதை தாண்டி நீ அதை போட்டு எங்கேயும் பட்டனை அமுக்கிலாம் விளாட மாட்டேன். ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் ப்ரெஸ் அப், அவ்வளோதான் வரும். அதை தாண்டி ஒன்றும் இருக்கா. ஸோ நீ குறிப்பிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ற அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கலர் மாறுற மாதிரியே ஏதோ மாற்றணும் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கலாம் வெப்சைட்ல. ஸோ அது ஒரு ஈவெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார்ம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம் அப்படின்னா நம்ம இந்த இன்புட் டெக்ஸ்ட்ல பிரிண்ட் பண்ணுவோம் தெரியுமா? இப்போ நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட்ல வந்து டைப் பண்றோம்ல, லைக் என்ன ஸ்டோன் வேணுமா பேப்பர்மா, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டே வந்துட்டு நீ 4 விதமா ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா யூசர் ஃபோக்கஸஸ் ஆன் எல்லாமே ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும், அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்காது. பட் நீ அதை யூஸ் பண்ண அப்படின்னா அது ஒரு ஃபோக்கஸ்டான வேல்யூ இருக்கும். இப்போ நீ ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோ, எனக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி கொடுக்குறேன். சரியா? நான் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுக்குறேன். அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேரு, ஃபோன் நம்பர், இமெயிலு, அப்புறம் என்னோட அட்ரஸ், ஆதார் நம்பர், இந்த மாதிரி ஒரு 5 டீட்டெயில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுல நீ மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது நம்பர் மட்டும்தான். ஏன்னா நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரா இருக்கும். அப்போ கோடுக்கு அதை செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ஏன் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிஐ கால் பேக் எல்லாம் நடக்கும்ல, அந்த பேக் அண்ட் கால் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஃபோக்கஸ் நீ கொடுத்துருந்த அப்படின்னா அது கரெக்டாக பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் தான். சரியா? ஸோ சப்மிட் அப்படின்னா லைக் ஒரு விஷயத்த நம்ம சப்மிட் பண்ண போவோம்ல எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு, ஸோ அது ஒரு செக் அவுட் பண்ணுற மாதிரி இது ஒரு ஃபார்மில் வரும். அண்ட் பிளர் அப்படின்னா ஃபோக்கஸ் இஸ் அவே ஃப்ரம் அ ஃபார்ம் எலமெண்ட். இப்போ ஒரு சில டைம் நீ ஃபோக்கஸ்னு கொடுத்துருப்ப இன்புட்டுக்கு, பட் நீ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிளரி யூஸ் பண்ணலாம். பிளரி நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. ஜஸ்ட் ஒரு இன்புட்டை ஹேண்டில் பண்ணுறக்கூடியதான் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை. சரியா? சேஞ்ச் அப்படின்னா இப்போ நீ டைப் பண்ணுற இன்புட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டைப் பண்ணுறியோ அவன் அவுட்புட்டில் ஆர்எல்ஸ் இந்த ஏபிஐ காலில் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இந்த ஈவெண்ட் மூலியமாக தான் நடக்க முடியும். இதெல்லாம் நீ ரியாக்டில் வந்துட்டு படிக்கும் போது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ சேஞ்ச்ங்கிறத பொறுத்த மட்டும் எல்லாமே பேக் அண்ட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். சரியா? நான் இப்போ இங்கேருந்து ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன், அது உன்ட்ட நீ ஒரு பேக் எண்டா நீ டேட்டா பேஸா உன்ட்ட வந்து சேரணும், லைக் உன்ட்ட வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நான் இங்கே ஏன்னு அடிச்சா உனக்கும் அங்கே ஏன்னு டைப் ஆகணும். ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் விச் இஸ் ஆன் சேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாம் டைப் பண்ணிட்டு நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆன் சப்மிட் பண்ணுவாங்க. டைப் பண்ணதுல ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா இருக்கணும், அதை நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா ஆன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பிளர்ரை வந்துட்டு லைக் அந்த எலமெண்ட்டை கண்டுக்காம இருந்துக்கோங்கிறது வேண்டி சொல்லுவாங்க. பட் அது போட்டாலும் தான் போடலைனாலும் ஒன்று தான். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு விண்டோ டாக்குமெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இதுவரை புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? நான் பட் ஸ்லைடை திருப்பிட்டே இருக்கேன். யாருக்கும் எனி இஷ்யூ இருக்கா? ஓகே தானே? சூப்பர் சூப்பர்டா. சரி, விண்டோ டாக்குமெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஃபார்ம் மட்டும் விண்டோஸ் டாட் ரீலோடுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ரீலோட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும்னு சொன்னேன். லொக்கேஷன் டாட் ரீலோடுன்னு நம்ம போட்டோம். கரெக்டா? அதை சுருக்கி ஜாவாஸ்கிரிப்ட்ல யூனிக்கா ஒரு ஈவெண்ட் டாஸ்க் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா லோட் விச் இஸ் கால்ட் ஆன் லோட். சரியா? அதே தான் ப்ரௌசரை வந்துட்டு லோட் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேஜ்லாம் நீ உள்ள போகும்போது பாதியில இருந்தே வரும். அப்படி பாதியில இருந்து வரக்கூட ரெஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் மோர் லோட் ஆகணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேஜ் லோட் ஆகக்கூடாது, அன்ஹோல்டா வரணும், அதுக்காண்டி ஆன் அன்லோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ when the visitor leaves the current web page in the browser unloads it. ஸோ அது ஒன்ஸ் நீ வந்து இந்த பேஜை விட்டு வெளியே போற அப்படின்னா அது லோட் ஆகக்கூடாது. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு உன் ஃபோன்லேயே வச்சுக்கோங்க. நீ ரீல்ஸை
தள்ளிட்டே இருப்ப. ஆனா உன் பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டாகிராமோட மிச்ச திங்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஓடும், சர்ச்ல ஒரு ஃபங்க்ஷன் ரெடியா இருக்குமே தவிர நீ போய் சர்ச் பண்ணாதான் அது ஓட ஸ்டார்ட் ஆகும். பட் எல்லாமே ரெடியா இருக்கும், இவன் எப்பயாவது வந்து கேட்பான் அப்படின்னு ஒரு ரெடி மைண்டட்லேயே இருக்கும். அப்போ இந்த ரெடி மைண்டடை நீ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்லோட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் தென் ரீசைஸ், when the visitor resize the window of the browser. ஸோ இந்த இதுவும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ரீசைஸுங்கிறது அந்த ஃபார்மை வந்து நீ வெப்சைட் பண்ணும்போது தான் உனக்கே தெரியும். இதெல்லாம்க்கு நான் ரீசனாக வந்துட்டு நான் இப்போ வார்த்தையாக சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நீங்கள் அந்த ஃபார்மில் போய் வெப்சைட்டாக ட்ரை அவுட் பண்ணும்போது தான் தெரியும். சைஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், சரியா? அதுதான். எஸ், ஒரு கிளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க, என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வீடியோவில். கிளிக் ஆனோடனே வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு வேர்ட் வருது. சரி, எப்படி அப்படின்னா சேம் அது HTML டேக் இருக்கு, பாடி இருக்கு, பாடிக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸ்கிரிப்டை இப்போ பார்க்க வேணாம், டைரக்டா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் இருக்கு. எதுக்குள்ள? ஃபார்முங்கிற ஒரு பேருக்குள்ள இன்புட் இருக்கு, விச் இஸ் இன்புட் டைப் வந்து பட்டன். அந்த பட்டனோட வேல்யூ என்னன்னா கிளிக் மீ. அந்த பட்டன் ஆன் கிளிக் ஆனா என்ன நடக்கணுங்கிறத சொல்லிங்க. ஸோ ஆன் கிளிக் எங்க கூப்பிட்டுருக்கேன்? கிளிக் ஈவெண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? டாக்குமெண்ட் டாட் ரைட் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? இப்போதைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையை பார்ப்போம், ஆனால் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஃபியூச்சர்ல இந்த கோடே பார்க்க மாட்டோம். லைக் இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்லாம் ரொம்ப தேவையப்படாது, ஏன்னா அந்த அளவுக்கு நீ அட்வான்ஸ் லெவல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ திரும்பவும் இந்த வீடியோ பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கு, அது கீழே நீ கிளிக் பண்ண அப்படின்னா வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி வந்துச்சு? நீ இங்க எதை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஈவெண்ட் கால் ஆகுது. எங்க கால் ஆகுது? ஒரு ஃபங்க்ஷனை கால் ஆகுது. ஃபங்க்ஷன் நேம் என்ன? கிளிக் ஈவெண்ட். கிளிக் ஈவெண்ட்ல என்ன கொடுத்துருக்க? டாக்குமெண்ட் டாட் ரைட் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அது டக்குன்னு ஒரு நியூ பேஜில் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா திரும்ப இந்த இன்புட்டுக்கே வந்துடும், ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு பேர் தான் ஈவெண்ட். இங்கே ஒரு பட்டனுக்கு நீ ஒரு வேலை சொல்ற, அந்த வேலை தான் என்னது? ஈவெண்ட். புரிஞ்சுதா? இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ். யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? சூப்பர்டா, ரைட். ரொம்ப கேள்வியாக கேட்டு போடுறோம், எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுது. சரி பரவாயில்ல, வேற வழி தெரியலாம். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு மவுஸ் ஓவர் ஈவெண்ட். ஸோ இங்கே என்ன நடக்கு? நான் மவுஸை அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சோடனே எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, தெரியுதா? வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். அது ஓகே கொடுத்தேன் அப்படின்னா போயிடுது. திரும்பவும் நான் அதில் ஹவர் பண்ணும்போது வருது. ஸோ என்ன? ஹவரிங் தான். ஸோ மவுஸ் ஓவர் ஈவெண்ட். ஸோ சேம் ஒரு பாடி இருக்கு, பாடியில் ஒரு பேராகிராஃப் இருக்கு. பேராகிராஃப்ல கீப் கர்சர் ஓவர் மீ அப்படின்னு எழுதிட்டேன். ஆனா அதுல ஒரு ஈவெண்ட் எழுதிருக்கேன், என்னன்னா ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்? அலர்ட் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கால் பண்றேன், கால் பண்ணிட்டு உள்ள போய் அலர்ட்ல வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன அந்த வார்த்தை தான், ஆன் மவுஸ் ஓவர். ஈவெண்ட்டை தான் நீ சேஞ்ச் பண்ணியிருக்க, மித்தபடி எல்லாம் ஒன்று தான், கால் தான் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஆரோ கொண்டு இந்த வார்த்தையில வச்சா நம்மளுக்கு இது வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ட்ரை அவுட் பண்ணுவோம், சரியா? இப்போ சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போய் விஷுவலில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா ஃபோக்கஸ் ஈவெண்ட். இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட்டை பாருங்க. நான் கிளிக் பண்றேன், என்ன ஆயிட்டு? ஒரு ஃபோக்கஸ் லுக்குக்கு வந்துட்டா. டைப் பண்ணும்போது ஆரஞ்சா மாதிரி இருக்கு லைட்டா. ரைட், சரி. இப்போ இங்க என்ன இருக்குன்னா ஒரு இன்புட் இருக்கு, டைப் டெக்ஸ்ட், அதுக்கு ஒரு ஐடி இன்புட் 1ன்னு சொல்லிட்டு ஆன் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ஈவெண்ட்டை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவெண்ட்டா மாத்திருக்கேன். ஈவெண்ட் பேர் என்ன? ஆன் ஃபோக்கஸ். ஒரு நிறைய இது இருக்கு, ஒரு இன்புட் இருக்கு, அதுல நீ ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாட்டிங்கன்னா அதுக்கு நீ கலர் மாத்தலாம். பட் இப்போ நம்ம சிம்பிளா படிக்கிறதுனால ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி உனக்கு காமிச்சிருப்பாங்க, ஓகேவா? பட் ஃபியூச்சர்ல நீ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவ அப்படின்னா, நான் சொன்னோம்ல ஏபிஐ கால், நீ வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா? ஓகே, ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் ஈவெண்ட்டை கால் பண்ணிருக்கேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. என் டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு ஐடியை வாங்கு. என்ன ஐடி? இங்க கொடுத்துருக்க இன்புட் 1ன்னு. ஸோ அதை வாங்கிட்டேன். அதுல
ஸ்டைல் மாற்று, விச் மீன்ஸ் கிளிக் ஆனால் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கலர் மாறணும். ஸோ ஸ்டைல் டாட் ஃபர்ஸ்ட் யார் டாட்னு சொல்லணும், அந்த கெட் எலமெண்ட் பை ஐடி இன்புட் ஒன் டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் டென்ஸ் டு அக்வா. ஸோ அக்வா கலர்லாம் மாறிடும். ஆன் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா இப்படி பண்ணணும். ஓகேவா, இது ஒரு மெத்தடு. பட் நீ ஆன் ஃபோக்கஸ் வச்சு வேற எதுனாலும் பண்ணலாம். பட் நீ இந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் போகும்போது தான் தெரியும். இப்போ சொன்னா உனக்கு குழம்பிடும். ஓகேவா, நீ இன்னொன்று நோட் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணும்போது கலர் மாறுது, அப்போ இது ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு நீ யோசிக்கலாம். பட் ஆன் கிளிக்குங்கிறது அது ஒரு பட்டனுக்கு தேவையான கூடிய ஒரு விஷயம், அதையும் நோட் பண்ணணும். சரியா, பிளஸ் நீ ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு பேராகிராஃபுக்கும் நீ வைக்கலாம். பட் இந்த கேஸ் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இன்புட்ல வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த ஏம் பண்ணி போற, அதாவது நீ இந்த இடத்துல வேல்யூவா டைப் பண்ண போற. கரெக்டா, அந்த டைப் பண்ண போற இடத்துல வந்துட்டு நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஆன் ஃபோக்கஸ் தேவைப்படும். சரியா, ஸோ இது சிம்பிளா ஒரு கலரை மாத்துற மாதிரி வச்சிருக்காங்க. ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா லோட் ஈவெண்ட். ஸோ லோட் ஈவெண்ட்ல என்ன நடக்குன்னு பாரு. ஜஸ்ட் சேம் ஒரு பாடி இருக்கு. ஆன் லோட் டென்ஸ் டு விண்டோ டாட் அலர்ட் பேஜ் சக்சஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு நீ பாடியில எங்க சொல்லியிருக்கேன், அதை டேக்லேயே சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா, ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் த பேஜ் இஸ் லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க ரைட் ஆகுறது வந்துட்டு நம்ம பேஜ்ல இப்படி தெரியும். ஓகேவா, ஆனா பேஜை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மெசேஜ் வந்துடும், பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட். ஆக்சுவலாக அந்த ஆன்லோட் வந்து மேக்ஸிமம் எங்க திரும்ப யூஸ் பண்ணுவாங்க, நீ வந்துட்டு ஒரு அமேசான் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு வை. சரியா, அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணுவேன். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஹோம் பேஜ் வருதுன்னு வை. அதை நீ உன் கையில் ஒருத்தட்ட கொடுத்துருப்பான், இன்னொருத்த வந்து சர்ச் பண்ணால் என்ன வரணுங்கிறத கொடுத்துருப்பான். அப்படின்னு பிரித்து பிரித்து எடுத்துப்பான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு பேஜ் ரன் ஆகுதா இல்லையாங்கிறது உனக்கே தெரியாது. ஏன்னா ரியாக்ட்ல இந்த மாதிரி கான்செப்ட்ல போகும்போது உனக்கு எங்கெங்க என்ன எழுதிருக்கேன்னே ஒரு குழப்பம் வந்துடும். பிளஸ் எதுக்கு இது ரன் ஆகுதா இல்லையாங்கிறதோ உனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அந்த கொஸ்டின் மார்க்கை கிளியர் பண்றது தான் இந்த ஒரு ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை எழுதிடுவாங்க, லைக் ஆன் லோட் விண்டோ டாட் அலர்ட் பேஜ் சக்சஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு எழுதிடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஃப்ரெஷ்ஷா நீ இப்போ நம்ம எப்படி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுப்போம், லைவ் சர்வர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைக் ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காமிச்சிருவாங்க. ஓகேவா, இது மேக்ஸிமம் எல்லாரும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பட் இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை, சும்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். மேக்ஸிமம் ஆன் கிளிக்கும் ஆன் ஃபோக்கஸ் ஆன் சேஞ்ச் ஆன் சப்மிட் இந்த 4 தாண்டா யூஸ் பண்ணுவோம் ரியாக்ட்ல. சரியா, அதை தாண்டி இங்க இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் உன் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகே, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. மேபி உன் ஃபியூச்சர்ல நீ எங்கேயாவது ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்ல கோடிங் டெஸ்டிங்ல வந்துட்டு ஏதாவது கேட்கும் போது ஷார்ட்கட்டாக கேட்டால் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியணும்ல, அந்த காலத்து ஹிஸ்ட்ரி மாதிரி. ஸோ அதனால தான். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா, ஓகே லெட் அஸ் see சம் எக்ஸாம்பிள் தான். ஸோ முடிஞ்சுட்டு ஸோ நான் லோட் ஈவெண்ட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் லோட் ஈவெண்ட் பார்ப்போம், அண்ட் தென் ஃபோக்கஸ் ஈவெண்ட்டையும் பார்ப்போம், அண்ட் மவுஸ் ஓவரையும் பார்த்துரும். நல்லா இருக்கும் மவுஸ் ஓவர். அண்ட் தென் கிளிக் ஈவெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்குல்ல, பார்த்து முடிச்சிடலாம். ரைட்டா, ஸோ இதுவரை யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா, நான் எதுவும் திரும்ப நடத்த வேண்டியது மாதிரி இருக்கா? எனி ஒன்? ஆல் ஓகே தானே? சரி, ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பாருங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுலேயே நம்ம வந்து ஸ்கிரிப்டை போட்டு எழுதிடும். ஸோ பாடியில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லோட் விண்டோ டாட்
அலர்ட். அலர்ட்ல என்ன வேணும்? பேஜ் ஓட சக்சஸ் ரைட். ஓகே, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி உள்ள வாங்க. பாத்தியா, நான் ஓப்பன் ஆன உடனே ஆன்லோடு தான் வருது, தெரியுதா? ஸோ இதுதான், இவ்வளோதான் கான்செப்ட், சின்ன கான்செப்ட் இந்த ஆன்லோட பொருள். நீ இதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி ஸ்கிரிப்ட்ல வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் திஸ் இஸ் ஆன்லோட் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஃபர்ஸ்ட் என்னோட ஆன்லோட் பேஜ் லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கீழே இந்த மெசேஜ் வரும், திஸ் இஸ் அன்லோட் ஈவெண்ட். அதுக்கு முன்னாடி வரவே வராது. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணினா உன்னோட பேஜ் தான். சரியா? இதுதான் சிம்பிளான ஒரு ஆன்லோடோட ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா? அண்ட் தென் இன்னொரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு சேம் அதே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். இப்போ அந்த நம்ம இந்த ஃபோக்கஸ் ஆன் ஃபோக்கஸை பண்ணலாம். ஸோ ஆன் ஃபோக்கஸில் நான் பாடிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு H2 வச்சு என்டர் சம்திங். அது ஆக்சுவலாக அங்கே நம்ம இதில் பார்த்தோம்ல, சேம் அங்கே பிபிடியில் பார்த்தது தான், ஓகேவா? ஸோ ஒரு இன்புட் வைக்கிறேன். இன்புட்டில் செல்ஃப் க்ளோசிங் இவ்வளோதான் வரும், பட் நீ தேவைன்னா அப்படி கொடுத்துக்கலாம். சரியா? இங்கே வந்துட்டு ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைப் வந்துட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தென் ஒரு ஐடியா அவங்க ஜென்ரேட் பண்ணாங்க, கரெக்டாக? ஸோ ஐடி வந்துட்டு இன்புட்னு வச்சுக்கோ. அண்ட் தென் இங்கே வந்து ஆன் ஃபோக்கஸ் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதலை. ஸோ கீழே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஏன் நான் ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கேன்னு புரியுதா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு. யாரும் சில பேர் மறந்துடாதீங்க, நானும் இந்த மாதிரிலாம் இன்னும் ஏதோ HTML எதோ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க, அப்படி இருந்தால் சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியை வாங்கியிருக்கேன். ஐடியை வாங்கி எங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன்? யார் ஐடியா வாங்கணும்? இன்புட். சாரி, டபுள் கோர்ஸில் எழுதணும், அதை மறந்தேன். இன்புட்டை வாங்கி டாட் அவங்க ஸ்டைலை என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் டாட்டுன்னு வச்சுட்டாலே ஏதாவது ஒரு கலர் பேர் வரும். ஆனால் சாரி டாட் இல்லை, ஈக்குவல்ஸ் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன கலருங்கிறத நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம இங்கே ஈக்குவல்ஸ் டுன்னு போட்டு கலர் நேம் எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோட விஷுவலில் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வரல, பட் உங்கள் விஷுவலில் கண்டிப்பாக வரும். என்ன ஆட்டோமேட்டிக்காக வரலைன்னா, இப்போ நான் டாட் வச்சோன்னே பேக்ரவுண்ட் கலர் இப்படி கீழே வருது இல்லை, அதே மாதிரி ஈக்குவல்ஸ் டுன்னு போட்டோடனே இவ்வளோ இதுவும் வரும். நீ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தோடனே நிறைய வரும், பட் எனக்கு இங்கே வரல, பிகாஸ் நான் வேற ஃபார்மெட்டில் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கிறதுனால அது இடிக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைப்பா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைலை ரெடி பண்ணுங்க. எங்கேயா நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போமே, எங்கேயா டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் சும்மா பேக்ரவுண்ட் கலர்னு அடிங்க, அதுலேயே வந்து எல்லாம் காமிச்சிடும். நீ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து போட்டால் போதும். சரியா? சரி, இப்போ நான் வந்து ஆன் ஃபோக்கஸ் வந்துட்டு ஃபோக்கஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டேன், இங்கே கால் பண்ணி விடுறேன். ஸோ ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் சர்வர் பண்ணிக்கலாம். எஸ், நம்மளுக்கு இங்கே ஒரு இன்புட் வந்துட்டு கிளிக் ஆனோன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னவா மாறணும், விச் மீன்ஸ் அந்த ஆன் ஃபோக்கஸோட கலர் மாறணும். ஆனால் நம்மளுக்கு ஏன் கலர் வரல? கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். FUCUS. ஓகே, இது வேணா வேற நேம் வச்சுக்கோங்க. எஸ்,
ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் இதுக்கு ஆக்சுவலாக ஃபோக்கஸ்ன்னு அந்த பேரில் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்மளுக்கே தெரியாத பேர்களில் எதையாவது கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. நீங்கள் அதே பேரில் ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டேன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எடுக்காமே போகும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொன்னானா இன்னொரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை சொன்னானான்னு தெரியல. ஓகே, ஸோ எனிவே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதுக்குன்னு ரூல்ஸ் உண்டுன்னு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறதுக்கு. அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் வைக்கணும்னு சொன்னேன். பட் நான் அவசரத்தில் ஃபோக்கஸ்னு வச்சதுனால அது ஒரு ஃபங்க்ஷன் நேமாக கன்சிடர் ஆகாமல் வேற ஏதோ மெத்தடாக கன்சிடர் ஆயிருக்கு. அதனால தான் எடுக்கல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஃபோக்கஸ்ன்னு கிளிக் ஆனோடனே என்ன ஆயிட்டு அக்வா ப்ளூ கலரில் மாறுது. இல்லை நம்ம இதை அழிச்சிட்டு ரெட்டுன்னு போட்டாலும் நம்மளுக்கு ரெட்டு வரும். ஓகேவா? ஸோ இது இந்த ரெண்டு மெத்தடும் புரிஞ்சுதா? இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சூப்பர் ஃபசிலா. ஓகே ரைட், சரி. இப்போ நம்ம இதிலே வந்துட்டு ஒரு இன்னொரு லைக் இன்னொரு பி டேக் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? அதில் வந்துட்டு கீப் மவுஸ் ஹியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓவர் மீன் சேம் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் ஸ்கிரிப்டுக்குள்ளே. ஸோ ஃபங்க்ஷன் மவுஸ் ஓ 2 ஓ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம அதே பேரில் வச்சா தான் ஏதாவது மவுஸ் ஓவர். மவுஸ் ஓவரில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அலர்ட் ஜஸ்ட் வெல்கம். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபீல்டில் வந்துட்டு ஆன் மவுஸ் ஓவர், அதில் வந்துட்டு மவுஸ் ஓவர் அப்படின்னு கால் பண்ணால் போதும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் இங்கே வந்தாலே ஹவர் ஆகுது. ஸோ ஏன்னு புரியுதா? இந்த லைன் ஃபுல்லாகவே இங்கே இப்படி ஆக்கியபை பண்ணும். அதனால தான் நான் இங்கே வந்தாலும் அது ஹவர் ஆகுது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் சிஎஸ்எஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த லைன் எங்கே வர போச்சு? ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக வருதா? ஸோ அப்போ நான் வந்து அந்த லைனுக்கு மேலே வச்சாலே என்ன ஆகும்? ஹவர் ஆகும். ஸோ பீடாகோட லைன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. அதனால தான் நான் இங்கே வச்சாலே ஹவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுதா ஹவரோட அந்த லென்த்து? இது புரியாமல் இருந்துடாதீங்களா? சிஎஸ்எஸ்ல ரொம்ப டிஃபிகல்ட்டியாக கொடுத்துரும். சரியா? அண்ட் தென் கிளிக் ஈவெண்ட் அப்படியே பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் இதிலே தான் இதை நான் அழிச்சிட்டு அப்படியே கிளிக் ஈவெண்ட் இல்லை நம்ம இன்னொரு டேகை போகணும். ஃப்ரீ டேக்ல கிளிக் ஈவெண்ட். ஸோ சேம் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிளிக்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேம் அலர்ட்ல சரியா? இங்க நான் என்ன பண்றேன்? ஆன் கிளிக் கிளிக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சாரி இதை வந்துட்டு எடுத்துரும். ஏன்னா அது ஹவர் ஆகிட்டே இருக்கும் சும்மா சும்மா. சரி, ஸோ இது சிம்பிளான ஒரு பீடாக் தான். பீடாக் மேலேயே நான் கிளிக் வச்சிருக்கேன். இது எப்படி வைப்பாங்க அப்படின்னா சம் மெம்பர்ஸ் லைக் ஒரு லிங்கை ரெஃபர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பேராகிராஃப் லிங்கை கிளிக் பண்ணாலே ஒரு ஈவெண்ட்டை நடக்கிற மாதிரி வைப்பாங்க. இல்லை நீ பட்டனில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். ஓகேவா? இன்புட் டைப்பை போட்டுட்டு டைப் பட்டன் அப்படின்னு சொன்னேனாலும் அது வந்து பட்டனாக கூட மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல டைப் வந்து பட்டன். ஓகேவா? அண்ட் தென் ஆன் கிளிக் வந்துட்டு இது வேல்யூ வந்துட்டு கிளிக் மீ. இதில் நீ ஆன் கிளிக்கை கூப்பிட்டாலும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் கிளிக் கிளிக்கிங். சரிதா? அவ்வளோதான். ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் நீ வச்சுக்கலாம், பட்டனுக்கும் வச்சுக்கலாம். அது உன்னோட விஷயம். அவ்வளோதான். ஸோ ஓகேவா? இதுதான் ஈவெண்ட் டாஸ்கிங். இது சிம்பிளான ஒரு ஈவெண்ட். நீங்கள் போக போக இதில் நிறைய இருக்கும். பட் நீங்கள் அதெல்லாம் ரியாக்டுக்கு தான் ப்ரிஃபர்டபுளாக அது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதை தாண்டி இங்கே எதுவும் பெருசாலாம் ஒர்க் ஆகாது. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா செக்ஷன்? ரைட்.
சூப்பர்டா. ஸோ